காவேரி மற்றும் அவருடைய துணையாறுகளை சுத்தப்படுத்துவதற்கு நடந்தாய் வாழி காவேரி திட்டம் தீட்டப்பட்டது. 934 கோடி ரூபாயில் 60% ஒன்றிய அரசினுடைய பங்கு, 40% மாநில அரசினுடைய பங்கு. அதை நீங்களும் மானிய கோரிக்கையிலே தாங்கள் அறிவித்திருக்கின்றீர்கள். ஆனால் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்கள் ஒன்றிய அமைச்சருக்கு கேள்வி எழுப்பிய போது ஒன்றிய அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கின்றார். மாநில அரசு முன்னெடுப்பு இல்லை, ஒத்துழைப்பு இல்லை என்கிற விதத்திலே அவர் கடிதத்தை கொடுத்திருக்கிறார். மாநில அரசினுடைய நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, நடந்தாய் வாழி காவேரி திட்டம் காவேரி மற்றும் அதன் 5 கிளைகள் ஆறுகள் திருமணிமுத்தாறு, சரபங்கா, பவானி, அமராவதி, நொய்யல் மாசுபடுவதிலிருந்து பாதுகாத்தல், புத்துயிர் பெற செய்தல், நீர் ஆதாரங்களை மேம்படுத்தல் ஆகியவற்றில் இத்திட்டத்தினுடைய நோக்கம். இத்திட்டத்தினை 2 கட்டங்களாக, கட்டம் 1 காவிரியாறு மேட்டூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரையில் மற்றும் அதன் 5 கிளை ஆறுகள். 2வது கட்டம் காவேரியாறு திருச்சியிலிருந்து கடல் முகத்துவாரம் வரையில் எனவும் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டது. கட்டம் 1 மொத்த மதிப்பீடு 934.301 கோடி. மத்திய அரசின் பங்கு 60%, அதாவது 560.581 கோடி. மாநில அரசின் பங்கு 40 கோடி, 373.72 கோடி. நிதியினை பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. டிபிஆர் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.